இன்றைக்கி மத்தியானம் பிரியாணி வாங்கிட்டு வந்தது. அதில் வந்து சிக்கன் பீஸ் 2 எடுத்து வச்சுருக்கேன். பீஸ் கொஞ்சம் நிறையாவே இருந்தது, அதனால் வந்து இந்த 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பிரியாணியும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பிரியாணி வாங்கிட்டு வந்ததில் இவ்வளோ மிச்சம். அதனால் வந்து அதை வந்து பிரியாணியில் இருக்கிற சிக்கன் வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்க மாட்டானது இல்லையா, அந்த உப்பு காரமே இருக்காது. கடையில் வாங்குகிற பிரியாணிலாம், நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணிலாம் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா ஏறி இருக்கும். ஆனால் கடையில் செய்கிறது வந்து அந்த உப்பு காரமே இருக்காது. சிக்கனில் இந்த காரமே இருக்காது, டேஸ்ட்டே இருக்காது, அப்படியே சப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சிக்கனை வந்து நான் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு தோசைக்கும் கொஞ்சோண்டு பிரியாணி இருக்குது, அதையும் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து இப்போ இது பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இன்னும் பெரிய பெரிய பீஸாக இருக்குது இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயை விட்டுட்டு ஒரு 2 கிராம்பு ஒரு சின்ன பட்டை ஒன்று கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது போட்டு பொரியட்டும். நான் கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவும் போடலை. அது கூட ஜீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். பல்பாசி கொஞ்சம் போட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை அதில் கீறி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3-4 பல்லு போய்கிட்ட பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி துண்டு கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டெல்லாம் நான் போடலை இன்றைக்கி. ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வந்து வதங்கி வரட்டும். இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா கலந்து வரட்டும். இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் காரம் இருக்குது, அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் போட்டேன், அது எப்படியோ மிஸ் ஆகிட்டு இருக்குது. அதோட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இந்த நல்லா சுருண்டு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் அது கூடயே போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்படியே வேணுனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ இந்த குருமா வந்து நம்ம சிக்கனுக்கு கொடுப்பாங்க, இது பிரியாணிக்கு கொடுத்தாங்க பார்த்திங்களா, அந்த குருமா தான் இது. குருமாவும் நல்லாவே இருந்துச்சு. அதனால் அந்த குருமாவை அப்படியே எடுத்து வச்சு இந்த சிக்கனோட நான் போட்டுட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த குருமாவை போட்டோம்னா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நைட்டுக்கு சரியாக போயிடும். அதனால் வந்து நான் அந்த குருமாவை அது கூடயே போட்டேன். அது கூட நான் 2 முட்டையை அவிச்சிட்டு கீரி போட்டுக்கிறேன். இந்த குழம்புலையே கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். இந்த நேரத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் போடலை. ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ நான் அதை எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கலாம். நான் ஒரு பவுல்லையே ஒரு கிண்ணத்தில் அப்படி மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி மாற்றிக்கோங்க. ஏன்னா இது மறுபடியும் நாளைக்கு வச்சுருக்க முடியாது, அதனால் வந்து நைட்டுக்கே அது காலி பண்ணிடணும். இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக அந்த சாந்து இருக்குது, அதில் வந்து அந்த பிரியாணியும் போட்டு நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். ஆறி போயிடுச்சு பிரியாணி, அதனால் வந்து நம்ம இதுலேயும் போட்ட மாதிரி இருக்கும், கொஞ்சம் சூடு ஏறின மாதிரி இருக்கும், குருமா ஊற்றி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இல்லையா, அதனால தான் அந்த பிரியாணி அதிலே போட்டு பரட்டிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். தோட்டத்தில் இருந்த வாழை இலையை, அந்த வாழை இலை சின்னதாக இருந்தது, அழகாக இருந்தது அப்படின்ட்டு அந்த வாழை இலையை நான் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வாழை இலையில் தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி பிரியாணி அப்படின்ட்டு. நான் பிரியாணியும் முட்டையும் வச்சு நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த மாதிரி வாழை இலையில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஸ்பெஷல் வாழை இலை. நான் சிக்கன் அந்த குழம்போட சேர்த்து நான் பிரியாணியை போட்டு கலந்ததுனால நல்லா இருக்குன்னு. ஏன்னா நான் வெங்காயமும் நான் போட்டேன் இல்லையா, அந்த வெங்காயம் நான் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அதையெல்லாம் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் போட்டதுக்கு எப்படியோ மிஸ் ஆகிட்டுருக்குது. அதனால் மிளகுத்தூள் போட்டதை காட்ட முடியல. வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.